ஜாக்கி டிவிக்காக நான் ஜாக்கி சேகர் நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். த 50 அப்படின்னு ஜியோ ஹாட்ஸ்டாரில் பிப்ரவரி 1 அன்று ஒரு நிகழ்ச்சி வந்து வித்தியாசமான நிகழ்ச்சி வந்து ஸ்குவிட் கேம் டைப்பில் வந்து ரிலீஸ் ஆகுது. அதனுடைய ரிவ்யூ வந்து நம்ம ஜாக்கி டிவியில் நம்ம அதை பண்ண போகிறோம். ஸோ அதற்கான ஒரு முன்னோட்டமாக அந்த நிகழ்ச்சி குறித்தான விஷயங்கள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் தான் நம்ம இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். எல்லாருக்குமே பெரிய அதிர்ச்சி இருக்கும். என்னது இந்தி நிகழ்ச்சியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான விளக்கங்களை வந்து ஏற்கனவே முதல்ல ஒரு வீடியோல கொடுத்துருக்கோம். இன்ட்ரோ வீடியோல நாங்க இதை பண்ண போறோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இதுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கோம். பட் இந்த 50 அப்படின்னும் பொழுது எனக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னே தெரியல. நானே வந்து இப்ப ஜாக்கி கிட்ட இருந்தா வந்து அது என்ன கேம் என்ன அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் கத்துக்க போறேன். ஓரளவுக்கு புரிஞ்சது என்ன அப்படின்னா, நம்ம சர்வைவர் மாதிரியான ஒரு கேமா இருக்குமோ, அப்படி ஒரு ஷோவா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பட் அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு, வேற என்ன டீடைல்ஸ் அப்படின்றத ஜாக்கியும் சொல்லுவாங்க. நானும் அங்கங்க பாயிண்ட்ஸ் பார்த்து வச்சிருக்கேன் ஜாக்கி கிட்ட இருந்து. அதை அப்படியே காப்பி அடிச்சு போகும் போல சொல்லிடுறேன். ஸ்குவிட் கேம் அப்படின்னு ஒரு தொடர் வந்து பரபரப்பாக இருக்கும். கொரியன் தொடர் அது. அதில் என்னன்னா 0லேருந்து ஆரம்பிக்கும் அந்த கேமு. உயிரை பணையை வச்சு நீங்கள் விளையாடணும், தோத்தீங்கன்னா செத்தீங்க, அவ்வளோதான். இப்போ அது வந்து ஒரு கற்பனை. அது வந்து தோத்தீங்கன்னா செத்துட்டீங்கன்னா அது ஒரு கதை. அதனால நீங்கள் அதை அந்த கேமை நீங்கள் பக்குன்னு பார்ப்பீங்க. இந்த டொஃபோமைன், இந்த பக்கு, இந்த அடிவயிறில் பட்டாம்பூச்சி, இந்த உருள்றது, தொண்டைக்கும் மட்டும் இந்த உருள்றது ஒன்று இருக்குல்ல, அந்த உருள்றதை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுப்பானுங்க போல இருக்கு. அதனுடைய வடிவம் தான், அது மாதிரியான ஒரு வடிவம் தான் வந்து த 50. ஓகே, த 50 வந்து பிக் பாஸ் மாதிரி தான். ஆனால் இதில் வந்து இந்த பாட் வச்சு பண்ணுறது, பூட் வச்சு பண்ணுறதுலாம் அங்கே வேலைக்காகாது. காரணம்னா அது முழுக்க அது இருக்குது. அதாவது மக்கள் வந்து ஓட்டு போடலாம், அதில் ப்ரைஸ் கொடுக்குறாங்கன்றதெல்லாம் தனி கதை. ஆனால் இது அங்கே உள்ளார இருக்கிறவங்க தான். ஏன்னா நீங்கள் நல்லா இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலும் என்னன்னா, உள்ளே இருக்கிறவங்களுக்குள்ளேயே நடக்கிற விஷயங்கள். வெளியில் இருக்கிறவங்களுடைய தொல்லை பெருசாக கிடையாது. அதில் உடனே வந்து ஒரு வீடியோவை போட்டு ஜிங் கிச்சா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி பேரை எடுக்கிற விஷயங்கள், எருமை இதை பெருமாளாக்குற விஷயங்கள் அதெல்லாம் இது கிடையாது தான். ஓகே, இல்லை இப்போ அதில் ஒரு டவுட் வருது ஜாக்கி. இவங்க 2 பேர் இவங்க உள்ள இருக்கிறவங்களே இருப்பாங்க அப்படின்னா பயங்கர இந்த முதுகுல குத்துற சம்பவங்கள்லாம் இருக்கும். எல்லாமே தான். அதுக்கு நோ ரூல்ஸ் இன் திஸ் கேம். அதுதான் மேட்ரு. நோ ரூல்ஸ் இன் திஸ் கேம். இந்த ரூலே இங்கே கிடையாது, கிச்சன் கிடையாது. அந்த மாதிரி நிறைய வித்தியாசமான விஷயங்கள் இருக்கு. ஸோ இது எங்க இந்த விஷயம் வந்து ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கேமுடைய ஃபார்மெட் வந்து எனக்கு வந்து டக்குன்னு எனக்கு வந்து ஜான் ஹூவோடைய ஞாபகம் தான் எனக்கு வந்தது. அவர் வந்து ஒரு ஹாங்காங் ஃபிலிம் டைரக்டர். அவர் வந்து பெரிய பெரிய ஃபிலிம்ஸ்லாம் பண்ணாலும் கூட அவருடைய ஹார்ட் டார்கெட் அப்படின்ற ஒரு படம் தான் அவருடைய, அந்த படம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. இந்த ஹார்ட் டார்கெட் வந்து எப்படின்னா, அது வந்து 1993 வந்து, நான் சொல்ல வரது யோசிச்சு பாருங்க, இங்கேருந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த படம் வருது. ரத்னா தேட்டர்லாம் மிரண்டு இப்படிலாம் ஒரு விஷயம் பண்ணுவீங்களாடா, சைக்கோங்களா அப்படின்னு. அந்த படத்தோடைய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாரு கஷ்டப்படுறாங்களோ அவன்கிட்ட ஒரு பெரிய தொகை கொடுத்துருவாங்க. ஓகே, இந்த தொகையை உனக்கு, நீ உயிரோட இருந்த தொகை உனக்கு. ஆனால் என்னன்னா, அவனை வந்து ஓடுவான், அவனை துரத்துவாங்க ஒரு குரூப். எப்படி வேணாலும் அவனை சாவடிச்சுக்குவான். ஆனால் நீ பொழைச்சி ஓடிடணும். இது நான் சொல்ல வருது 1993. இது வந்து என்னன்னா, பணம் படைத்தவர்கள் இந்த மாதிரியான கேம்லாம் விளையாடி அங்கே இங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுதான் நம்மளுக்கு வரும். அது புரியுதுங்களா? எதுவுமே வந்து இந்த மாதிரியான விஷயம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து அப்பகல்பிட்டோ பார்த்துருப்பீங்க. அதுல வந்து ஒரு கட்டத்துல வந்து இந்த சோளக்காட்டுல ஓட விடுவானுங்க. ஓடி ஊட்டும் போது நீ தப்பிச்சுன்னா நீ பொழைச்சிக்கலாம். ஆனா இவனுங்க இங்க இருக்கிற ஆளுங்க எல்லாரையும் அவனை சாடிப்பானுங்க, வில்லு எல்லாம் விட்டுட்டு இருப்பானுங்க. ரீசெண்டா கூட ஒரு படம் பார்த்தோம் இல்லைங்களா, நீங்க கூட அந்த குழந்தைக்கு கூட உடம்பு சரியாம இருக்கும், அவங்க அப்பா போயிட்டு ஒரு கேம்ல கலந்து. கேம் இப்ப ரீசெண்டான ஒரு கேம், ரன்னரா? ஆமா, த ரன்னர்னு நினைக்கிறேன். அந்த படம் இப்ப ரீசெண்டா அதே மாதிரியான ஃபார்மேட் தான். இது எல்லாமே இந்த கேம் எல்லாமே என்னன்னா, அதுல வந்து ஆமா 50 நாளுக்கு உயிரோட இருந்துடணும். அந்த ஷோலயே அப்படிதான் நினைக்கிறேன். 50 நாளோ 30 நாளோ உயிரோட இருந்துடணும். ஒரு நாள் நீ உயிரோட இருக்கிறத காமிக்கணும். அதாவது கம்யூனிகேஷன் வந்து அப்படி இருக்கணுன்ற மாதிரி. அது கொஞ்சம் சுவாரஸ்யமாகவே இருந்தது. நாங்கள் 2 பேரும் அது தியேட்டரில் பார்த்தோம். ரொம்ப. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபார்மெட்டில் தான் இந்த த 50 வந்து அப்படி தான் வருது. இதில் என்னன்னா, பிக் பாஸ் மாதிரி தான். 20 போட்டியாளர்கள் 23 போட்டியாளர்கள்னா ஒரு வீடு. இது வந்து ஒரு பேலஸ் மாதிரியான ஒரு வீட்டில் டமால் ஒரு 50 பேரை வந்து குமிச்சிருது. 50 பேர், 50 போட்டியாளர், 50 நாள், 50 லட்சம் பணம். இதான் அதனுடைய கான்செப்ட். புரியுதுங்களா? 50 பேர், 50 நாள், 50 லட்சம்.
ஓகே. ஒரு நாளைக்கு உங்க சம்பாத்தியம் 1,00,000. இப்போ இந்த 0லேருந்து ஆரம்பிக்குன்னு நினைக்கிறேன் இதுலயும். இப்போ எப்படி வந்து ஸ்குவிட் கேம்ல எப்படி 0லேருந்து ஆரம்பிக்குதோ அந்த மாதிரி இதுல இருந்தே ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே என்னன்னா இந்த கிளாடியேட்டர் மாதிரியான தாட் ப்ராசஸ் தான். கீழே எவனாலும் அடிச்சுக்குவான், மேல இருந்து குன்றேறி யானை போர் பார்ப்பது தான் வந்து பிக் பாஸ் நான் நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன். ஏன்னா நீங்க கீழே இருக்கிறபோது யானைங்க சண்டை போடும்போது கீழே இருந்தீங்கன்னா நீங்க நசிக்கணுங்க. ஆனா இதே வந்து குன்றுல இருந்து ஒரு மலையில இருந்து நீங்க அந்த யானை போற பார்க்கும்போது எல்லாம் அடிச்சுக்கின்னு கீழ்ச்சிக்கின்னு ரத்தம் பார்த்தோம். அந்த குரூரத்துக்கான ஒரு அவுட்லெட்டா வந்து அந்த போர்களை அதாவது நீங்க வந்து அதனால தான் கிளாடியேட்டர்ல கூட பாத்தீங்கன்னா அந்த அரசனுடைய பையன் பாருங்க, அவன் மாதிரி சரத்தமும் சாம வெட்டி அப்படிலாம் பண்ணுவான். அந்த அளவு குரூரமானவன்றது அந்த ஒரு ஷாட் அவன் வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த நிகழ்ச்சி வடிவமைக்கிறாங்க. ஆனா ஸ்குவிட் கேம்லாம் கதைன்றதுனால இது ரியாலிட்டி ஷோன்னும் போது ஓரளவுக்கு வந்து எல்லாருடைய உயிருக்கு உத்தரவாதங்களோட தான் இந்த நிகழ்ச்சி வந்து வடிவமைப்பாங்க. ஓகேவா? ஸோ 50 பேர் ஒரு பெரிய செட்டில் உள்ளார அனுப்பிச்சிடுவாங்க. இது வந்து பிரெஞ்சில் வந்து இது மாதிரியான ஒரு ஃபார்மேட்டில் நிகழ்ச்சி முதல்ல பண்ணாங்க. இப்போ அமேசான் பிரைம்லேயும் இதுக்கு வந்து சீசன் 1ன்னு போட்டு ஒரு சீரிஸ் இருக்கு, 15 ஒன்று இருக்கு. நீங்கள் அது வந்து இதனுடைய ஃபார்மேட் எப்படின்றதுக்கு அதையும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஓகேவா? இந்தியாவுக்கு வந்து என்னன்னா அந்த பிரெஞ்சுடைய ஷோ வந்து லெஸ் சின்கோன்டியா சின்கான்டே அப்படின்ற பிரெஞ்சு ஷோவுடைய இந்திய ஃப்ளேவர் வடிவம் தான் இந்த 50. ஓகேவா? ஸோ இந்த கான்செப்டை பொறுத்தவரையிலும் நோ ஃபிக்ஸ்டு ரூல்ஸ், நோ செட் பேட்டர்ன். ஒரு இப்படிதான் இந்த நிகழ்ச்சி போகுன்றத உங்களால வந்து சொல்லவே முடியாது. அது நோ ரூல்ஸ், நோ பார்டர்ஸ், அந்த மாதிரி அதுக்கு வந்து ஒரு எல்லைகளே இல்லை அப்படின்ற மாதிரி. கற்பனையில யோசிச்சோன்னா ஒரு நாள் ஏதாவது ஒரு கேம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுல வந்து எந்த லெவல்ல போறாங்களோ அதுக்கு அடுத்து அந்த லெவல்ல போவாங்க. அதான் நான் முன்னாடியே சொன்னால கிச்சன் கிடையாதுன்னு சொன்னது காரணம், நீங்க சோத்தை ஆக்குறப்ப வந்து ஒரு விஷயம் ஒண்ணு வரும். ஆனா நீங்க சோறே ஆக்க வேணாம், நான் சொல்ற வேலையை செஞ்சா போதும், சோறு வந்துடும் அப்படின்னு இருக்கலாம். இல்ல அந்த சோறை கிடைக்கிறதுக்கே நீங்க போராடுற மாதிரி இருக்கு. கிச்சன் வந்து இப்போ பர்த்டே டைமுக்கு வந்து நாங்கள் வந்து விஜய் சேதுபதி வந்து பிரியாணி அனுப்பிச்சாரு போனோம். நான் அதை என்ன அவரு கொடுக்குறது, நானே கொடுக்குறேன் டெய்லி உனக்கு சோறு, இதுக்கு நீ இது கிடைச்சாதான் எனக்கு உனக்கு சோறு அப்படின்னு கொஞ்சம் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த இடமே உங்களுக்கு தூக்கிடலாம்ல, கிச்சன் இடம், கிராசரி ஐட்டம்ஸ் இதெல்லாமே தூக்கிடலாம்ல. அது தூக்கிடலாம். இன்னொன்னு அதன் மூலமாக வர்ற பாலிடிக்ஸையுமே தூக்கிடலாம். அப்ப இந்த கேமுக்குள்ளார வா, நீ அங்க வந்து பால் எனக்கு அதிகமா வச்சுட்டு வாட்டர்மெலன் மாதிரி ஒரு ஆள் போனான்னு வச்சுக்கோங்க, எல்லாருடைய சோத்தையும் திண்டு வரவரு, எனக்கு இது கனி வந்து சோறே நல்லா தின்னுபிட்டு சோறே போடலன்னு வரவரு. அந்த கான்செப்டே கிடையாது. களத்துல இறங்கு பேசு. இந்த மாதிரி போய் இன்னொருத்தவங்க கிட்ட போய் சொல்றது, அந்த கார்னர்ல போய் உட்காந்துட்டு ஊருக்காத பேசுறதுலாம் கிடையாது. களத்துல இறங்கி மங்கம் மாயணும், வெற்றி கிடைக்கும், ஓடனாதான் வாழ முடியும்னு ஒரு வரி ஒன்று இருக்கு, அது மாதிரி ஓடியே ஆகணும். எஸ். அப்ப பிக் பாஸ் மாதிரி வேற யாராவது இந்த வீட்ல இருப்பாங்களா மானிட்டர் பண்ற? எனக்கு தெரிஞ்சு லயன் மாஸ்க் போட்டுக்கிட்டு ஒருத்தர் வந்து பண்றாரு. அதுதான் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து பிக் பாஸ் மாதிரி வந்து இப்போ இவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்ல, கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒருத்தன் ஆள் வேணும்ல, அவன் வந்து லயன் மாஸ்க் போட்டுக்கிட்டு பண்றான். அப்ப ஸ்குவிட் கேம்ல வந்து ஒரு பொம்மை மூஞ்சி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. இல்ல நீங்க ஒரு விஷயம் கவனிச்சு பாத்தீங்களா? சொல்லுங்க மேம். எல்லா இடத்துலயுமே வாய்ஸ் ஓவரா இருக்கிறவங்களுக்கு தான் பவர் இருக்கு. ஆமா, என்ன பண்ண முடியும் சொல்லுங்க, அதுதான் எல்லாத்தையும் டிபெண்டன்ட் ஆகி வச்சு காலடி நான் சொல்லி மாத்திக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இட்ஸ் ஓகே. ஸோ இந்த லயன் மாஸ்க் போட்டுக்கிட்டு தான் வந்து ஒருத்தவங்க வந்து இதை வந்து கண்ட்ரோல், மானிட்டர், இது எல்லாத்தையுமே பண்றது. ஓகேவா? இந்த ஸ்பெஷல் டாஸ்க் வைக்கிறது, ட்விஸ்ட் பண்றது எல்லாமே வந்து லயன் மாஸ்க்ல இருக்கிறவங்க தான் அதை பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த ஷோ யாரு ஹோஸ்ட் பண்ண போறாங்கன்ற ஒரு $1 மில்லியன் கொஸ்டினை வந்து இன்று வரை வந்து அதை வந்து ரிவீல் பண்ணல. ஆனா அவுரா வங்காள கடலே என்ன பொண்ணாக்க விடல, அந்த மாதிரியான தாட் ப்ராசஸ்ல ஒவ்வொருத்தரும் ஒரு குரூப் தேடிட்டு இருக்காங்க. ஆமா, ஏன்னா சல்மான் வந்து இந்த பிபி பண்றதுனால ஒருவேளை ஷாருக் பண்ண சொல்லலாம். இல்ல, நீங்க ஷாருக்குன்னு சொல்லிட்டீங்க. ஆனா ஷாருக்கு பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா இது ஒரு புது நிகழ்ச்சி. எப்படி வந்து பிபி வந்து ஒரு 19 சீசன் உள்ள அவங்க போயிட்டாங்க, அந்த லெவலுக்கு வந்து இந்தியா அளவுக்கு இதை வந்து பேச வைக்கணுன்றதுலாம் அவங்க ரொம்ப தெளிவாகவே இருக்காங்க. இன்னும் அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு வந்து இது வந்து நிறைய ஆயிடுச்சு, சோஷியல் மீடியா நிறைய ஆயிடுச்சு, நிறைய பேர் ரிவ்யூ பண்ணுறாங்க அப்படின் போது இதை வந்து மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும் அப்படின்றதுலாம் அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஸோ அதனால் ஷாருக் கான் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னாலும் கூட ஃபராக் கான் தான் வந்து இதை தொகுத்து வழங்குறாங்கன்னு ஒரு பக்கம், அஜய் தேவகான் ஒரு பக்கம் வராருன்னு ஒரு பக்கம். எனக்கு பிடிக்கும். ஆமாம், அதனால் தூங்கு மூஞ்சி மாதிரியே இருப்பார் வச்சுக்கோங்க. அவர் ரொம்ப அற்புதமான ஒரு ஆக்டிவான ஒரு நடிகர் அவர். ஸோ அதனால் அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தான். தட்ஸ் சும்மா சொன்ன அவரை பற்றி. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இதில் எல்லாருடைய பேரில் அடிபட்டாலும் கூட ஷாருக் கான் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படின்றது சொல்றாங்க எல்லாருமே. இன்னும் வரையில அதை வந்து ரிவீல் பண்ணலை ஆக்சுவலி. ஓகேவா?
ஸோ இன்னமும் இந்த நிகழ்ச்சிக்கான அஃபிஷியலாக இதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க பண்ணல. இது எல்லாமே லான்ச்சிங் அன்னைக்கு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். February 1 ஜியோ ஹாட்ஸ்டாரில் இது வந்து 9 மணிக்கு டெலகாஸ்ட் ஆகும். கலர்ஸ்லேயும் இது டெலகாஸ்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸையே இப்போ அதில் ரீடெலகாஸ்ட் பண்ணுறாங்கன்னு ஐ திங்க் ஸோ. அது தெரில நம்மளுக்கு. பட் ஆனால் ஜியோ ஹாட்ஸ்டாரில் இது 9 மணிக்கு ரிலீஸ் ஆகும். அது மட்டும் கிடையாது, ஜியோ ஹாட்ஸ்டாரை மக்கள் மத்தியில் எடுத்து போய் சேர்க்கணும் அவங்க. அதற்கான ஒரு விஷயமாவும் இந்த நிகழ்ச்சி எடுத்து வந்திருக்கலாம். இது எல்லாமே கார்பரேட்னுடைய கதை தான் வச்சுக்கோங்களேன். ஸோ இது ஒன்று. ஓகேவா? இப்போதைக்கு 50 பேர் வந்து விளையாடுவாங்க. ஆமா. ஒரு நாளும் வந்து பெரிய செட் ரூல்ஸ் கிடையாது. ஒரு நாளும் ஏதாவது ஒரு கேம் இருக்க போகுது. இப்போதைக்கு கிச்சன் வந்து இருக்குமா இல்லையான்றதுல டவுட் இருக்கு. ஓகே. இப்போ இது வந்து என்னன்னா, இப்போ 10க்கு ஒரு ஆளு அப்படின்ற மாதிரி ஒரு 10 பேருக்கு ஒரு கேப்டன் அந்த மாதிரி. ஓகேவா? ஒரு டீம் மாதிரி 5 டீம் வருமா அப்படி பார்த்தா 5 டீம் 10 பேர்ல ஒருத்தர் கேப்டனா இருப்பாரு. 5 டீம், அந்த 5 டீமுக்குள்ள வந்து கேம்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அந்த மாதிரியான விஷயம் அதான் சொல்றேன். இன்னமும் வந்து அதனுடைய டீடைல்ஸ் தெரியல. நமக்கு தெரிஞ்ச டீடைல்ஸ் வச்சு பேசிட்டு இருக்கோம் ஆக்சுவலா. So 50 contestants inside the places for around 26 days. பேலஸ்ல வந்து 50 பேலஸ் ஒரு வந்து 26 நாள் தான் இருக்குங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. நம்ம 50 நாள் அப்படின்னு இப்போ வந்து நமக்கு வந்து இல்ல நடக்கிறத பிரிச்சு உங்களுக்கு டெலகாஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி மேபி இருக்கலாம். தெரியல, அது எப்படியோ அதை நம்ம பண்ணுவாங்க ஆக்சுவலி. பட் 5 பேருக்கு வந்து ஒரு டீம்னும் பொழுது 5 டீமாக மாறிடும். ஒரு டீம்ல வந்து 10 பேர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அண்ட் இந்த இதுலயே வந்து ஜெயிச்சவங்களுக்கு வந்து இந்த இம்யூனிட்டி பவர் கொடுக்கற மாதிரி அவங்க அந்த இம்யூனிட்டி பவர் அவனுக்கு அதிகமா வர வந்து அவங்க கிட்ட எல்லாரும் போய் சேருவாங்கல்ல. அவன் டீமுக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க. இப்ப கிச்சன் டீம் வந்து பிக் பாஸ்ல செலக்ட் பண்ணும்போது கனி டீமுக்கு நாங்க எல்லாம் போறோம்னுவாங்கல்ல, அந்த மாதிரி. ஸோ ஒருத்தவங்களும் அந்த மாதிரியான ஒரு பவரை வந்து கெயின் பண்றது அந்த அந்த இதுல அதுதான் அதுக்கு ஸ்வீட்னஸ். 5 டீமு 10 பேரு ஒரு 5 டீம்னும் போது 5 டீம்ல பலம் போயிருந்த ஆல்ஃபமல் ஒருத்தர் போல அவனை வந்து இங்க எல்லாமே டார்கெட் பண்ணிட்டு கிட்ட போவாங்கன்ற மாதிரி அதுல இருக்கிற ஏற்ற இறக்கங்கள், சண்டைகள், சச்சரவுகள். இன்னொரு விஷயமும் அதுல எப்படி தோணுது அப்படின்னா, இப்ப இவங்க ஒரு டீம் 5 பேருன்னு இருக்கும்பொழுது யார்கிட்ட பவர் ஜாஸ்தியா வருதோ அவங்க இருக்கிறவங்கள தோத்தவங்கல இருந்து எலிமினேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் நான் என்னது வேட்டையன் வம்பானே அனிதா சம்பத்து டமால் பண்ணுது. என் வாழ்க்கையில அது மாதிரி ஃபிட்மாம் வந்து மறக்கவே முடியாது. அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால வந்து ரூல் இஸ் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் தான் அந்த கதை. ஓகே, தகுதி இல்லையா, அன்சேஃப் ஜோன் போறியா, தூக்கு வெளியே போடி. அப்ப இந்த மாதிரி ஒரு கேம் இருக்கும் பொழுது நீங்க இங்க வந்து குறைந்தபட்ச நேர்மையோ இல்ல இப்படிதான் விளையாடணுமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குமான்றது டவுட். ஏன்னா பிக் பாஸ்ல நம்ம பார்க்கிறதே அவங்களுடைய குவாலிட்டிஸ் எப்படி இருக்கும், ஒரு ஆள் எப்படி இருக்காங்க, ஒரு ஆள் எந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து பார்த்தோம் இல்லையா. அப்ப இதுல வந்து அது வந்து ஜாஸ்தியா இருக்கிறவங்க தான் ஜெயிப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. அடிச்சு துவச்சு மேல வரணும், பிட்ரேல் பண்ணி ஏதோ ஒண்ணு. அதனாலதான் பிக் பாஸ் கேம் இதுல வந்து எடுத்துட்டே வர முடியாது. இப்ப சர்வைவல் கேமுக்கு வந்து நம்ம வந்து பிக் பாஸ் டைம் மட்டும் வந்து பேசும்போது அதுல வந்து உமாபதி தான் ஜெயிப்பாரு, உமாபதி பையன் தான் ஜெயிப்பாருன்ற மாதிரி இருப்போம் சர்வைவர்ல. ஆனா விஜய் ஜெயிச்சாங்க. ஆனா விஜய் ஜெயிச்சது என்னது எத்திக்கலி அறம் சார்ந்து எல்லாம் பார்க்கும்போது அது வந்து தெரியல. ஆனா அந்த கேமுடைய ரூல்ஸை பொறுத்தவரை சர்வைவல் போது அது வந்து விஜய் ஜெய் தான் சரி. விஜய் வந்து ஸ்மார்ட்னஸ் தான் அங்க கரெக்டா ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அதே தான் இங்க. இப்ப இது என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த பேஸ், இந்த நிகழ்ச்சியுடைய பேஸ் என்னன்னா, நான் என்ன வேணாலும் பண்ணாலும் இப்போ ஒரு பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன வேணாலும் செய்வேன்ற மாதிரி நீங்க நாட்டில் நடக்கிற விஷயத்தினுடைய வெளிப்பாடாக தான் அது இருக்கும்னு நினைக்கிறேன். அதை எப்படி பண்ண போறாங்கன்றது நம்ம பார்ப்போம். இதுலயும் நம்ம சரி தவறுகள் நம்ம பேசதான் போறோம். கண்டிப்பாக அதுல ஸ்ட்ராட்டஜி எவங்களோட ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் பெஸ்டா இருந்தது, எது ஸ்மார்ட் மூவ், எது போங்கு மூவ், எது வந்து ஜிஜாலக்கை பல்கல் கரெக்டை அப்படின்றத நம்ம தெளிவாகவே அதை பத்தி பேசலாம். ஸோ நோ ஃபிக்ஸ்டு வீக்லி எவிக்ஷன்ஸ் ரூல், நோ ஸ்டாண்டர்ட் நாமினேஷன் லிஸ்ட். ஓகேவா? கேம் டைனமிக்லி சேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கும். எதிர்பாராததை எதிர்பாருங்கள்ன்றது வந்து பேச்சளவில் கிடையாது, இங்கே வந்து விளையாட்டு அளவுலையும் இருக்கும். ஸோ யார் ஸ்ட்ராங்கான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து நிற்கணும் அப்படின்னு ஆடியன்ஸு முடிவு பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து முற்றிலுமே வந்து இது வந்து மாறுபட்டு இருக்கும் அப்படின்றது தான். சரி, ஸோ இதெல்லாம் வந்து ஓகேவா, இதெல்லாம் கூடுமானவரை சொல்லியாச்சா. ப்ரொமோ வந்து யார் இதை வந்து செய்ய போகிறாங்க அப்படின்றதுல நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு.
இன்னும் வந்து ஆங்கருக்கான விஷயங்கள் ஓடிட்டு தான் இருக்கு. ஆங்கரும் தெரியல, லயன் 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 யாருன்னு தெரியல. அதாவது நடத்துறவங்க யாருன்னு தெரியல. ஓகே. ஸோ முக்கியமா வந்து February 1 எஸ். ஆரம்பிக்க ஆமா எங்களுடைய பிறந்த நாள் அன்று தான் வந்து இந்த கேம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அன்னைக்கு தான் வந்து அஃபிஷியலி அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்ற எஸ். மாதிரியான டாக் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த கேமுக்கான செட் இருக்குல்ல, அதுதான் இங்க முக்கியம். ஏன்னா இந்த செட் வந்து பேலஸ்ன்றது வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு செட்டு போட்டாகணும். அதே மாதிரி அவங்களுக்கு ஆக்டிவிட்டி ஏரியாஸ், கிரவுண்ட் ஏரியாஸ் இதெல்லாம் வந்து அவங்க வந்து பண்ணும்போது அந்த அதுக்கு வந்து எவ்வளோ செட்டு வச்சிருக்கணும். அப்போ மிகப்பெரிய ஒரு செட்டை வந்து இவங்க வந்து இடத்த வந்து அவங்க வந்து பண்ணியே ஆகணும் ஆக்சுவலாக. அதுதான் மேட்ரு அது. ஓகேவா? ஸோ அப்புறம் என்னது, இந்த ஃபார்மேட் வந்து நான் ஓரளவுக்கு வந்து மற்ற நாடுகள்னால இந்தியாவுக்கு இது புதுசு. ஆமாமா. இந்தியா மாதிரியான நாட்டில் இந்தியாவுக்கு இது புதுசு. இது வந்து யூஎஸ்ல நடந்திருக்கான்னு தெரியல. ஆனால் ஃப்ரெஞ்சுலேருந்து யூஎஸ் போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எஸ். ஃப்ரெஞ்சுலேருந்து யூஎஸ் போயிருக்கு. அதுக்கடுத்து நேராக இந்தியாவில் அதை எடுத்துகிட்டு வராங்க. இதில் வந்து போட்டியாளர்கள் 50 பெயர்கள். இந்த 50 பெயர்களை வந்து நம்ம பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஆமா. குல்ஷிப்தன் குப்தா, கல்ஃபிஸ்தன் கிஸ்தா அப்படின்னு தான் வரும். நம்மளுக்கு அவங்கள பற்றி எதுவும் தெரியாது. கண்டிப்பா. வந்ததுக்கப்புறம் நாம் அவங்கள பற்றி ஏதாவது பேசுவோம். எஸ். மனசில் நிற்கிறவங்கள பற்றி பேசுவோம். இங்கேயும் அதே தான். இந்த ரூல் இஸ் ரூல். அவ்வளவுதான். யார் வந்து தெரிகிற மாதிரி நடந்துக்கிறாங்களோ அவங்கள பற்றி நம்ம பேசுவோம். அதனால் இந்த 50 பெயர்களை சொல்கிறதுல வந்து யாருக்கும் என்னன்னே தெரியாது. நம்ம யாருக்குமே இதை பற்றி எதுவுமே தெரியாது. இப்ப ஸ்ட்ராட்டஜிக்கலா ஒரு சில பேர் வந்து எத்திக்கலா தான் வின் பண்ண வேண்டும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி ஆமாம். அதுக்கு ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எஸ். அதுதான் அது எப்படி இப்ப போகுதுன்னு பார்ப்போம். ஏன்னா எல்லாருமே வந்து டக்குன்னு நான் அன்எத்திக்கலா தான் விளையாடுவேன்ற குரூப்ல தான் போய் சேருவாங்கன்ற அவசியம் அப்படி இல்லை. இல்லை. சில பேருக்கு சே இது எத்திக்கலா கொஞ்சம் நம்ம விளையாடுறாங்க அப்படிங்கிற ஒரு குரூப்பும் இருக்கும் அங்க. ஸோ அந்த மாதிரி எப்படி எல்லாம் ஜெயிச்சுட்டு வெளியே வரும்போது மக்கள் உங்களை எப்படி கொண்டாடுறாங்கன்றதும் ஒன்று இருக்கு. அதுதான் ஓகேவா? ஸோ வெளியில வந்ததுக்கு அப்புறம் வந்து யாருமே உங்களை கவனிக்கவே இல்லைன்னு வச்சுக்கோ, நீ ஜெயிச்சும் அது வந்து நியாயமே இல்லாம போய் அதே நிற்கும். மாதிரி நல்ல கேமர்ஸா இருந்தா மட்டும்தான் இதுல வந்து இருக்க முடியும் அப்படிங்கறதும் இருக்கு. திடீர்னு வந்து நீங்க இப்ப நம்ம பிக் பாஸ் எல்லாம் வந்து சொன்னா ஒரு மிக்ஸ்ட் ஏஜ் குரூப்ஸ் எல்லாம் இருக்கிறப்ப இதுல ஓரளவுக்கு ஹெல்த் ஃபிட்னஸ் எல்லாம் பார்த்து ஆமா. அதன் மாதிரி இருக்கிறவங்க தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் இருக்கு. ஸோ ஜாக்கி சொல்ற மாதிரி நிறைய என்னது அது டிரைவிங் ஃபோர்ஸஸ் வந்து இருக்கும். எஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் இந்தி சீரிஸ். எஸ். ஸோ நாட் ஓன்லி தமிழ். திடீர்னு இது 50 ஆண்களாக வந்தாங்கன்னா எப்படி இருக்கும் ஜாக்கி? இந்த ஷோ அன்றே நிறுத்தப்படும். இந்த மாலகட்டு ஷோ நான் பண்ணவே மாட்டேன். அவங்களால மைனாரிட்டி அப்படின்னு போயிட்டே இருப்பாரு. இப்போ புரியுதா நமக்கு? ஸோ இதுதான் மேட்ரு. அண்ட் ஜாக்கி சொன்ன மாதிரி ஓரளவுக்கு கேம்ல வந்து அவங்க எப்படி ஸ்ட்ராட்டஜிக்கலா வந்து திங்க் பண்றாங்க, டிசைட் பண்றாங்கங்கிற அளவுக்கு ரொம்ப இன்டெப்தா நமக்கு ஹிந்தி புரியாட்டினாலும் இதான் கேம்ன்றது நமக்கு பார்த்தா தெரியும். ஓரளவுக்கு தெரியும்ல. தூக்கி அங்க போடுங்க அப்படின்னா பயம் இல்ல இந்த மாதிரி இல்ல மேடம். ஆனா இதே இந்தியா இல்ல அதே இங்க வந்து வச்சுக்கோங்களேன், எம்ஜிஆர் வந்து எதுக்கு எடுத்தாலும் அலர்றதுக்கு கட்சிக்கு வருவாரு. அதனால இந்த இந்தியாவுக்கும் யூகேக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் தான். இந்தியால வந்து லைட்டை பிக்னு 2 தடவை அமுத்தி போட்டா நான் வர போறேன் அப்படின்னு அர்த்தம். இங்க நீ வா அப்படின்னு அர்த்தம். அதனால அந்த மாதிரி தான் புரிஞ்சு ஏதோ பேசிடுவோம்னு நினைக்கிறேன். பட் எப்படி இருந்தாலும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்களும் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பார்ட்டிசிபேட் மீன்ஸ் இங்க லைக் ஹைப் பண்ணுங்க. ரொம்ப முக்கியம். லைக் ஹைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஜாக்கியோட வாட்ஸ்அப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எப்போ நிகழ்ச்சி பண்றோம் என்ன அப்படிங்கறது நாங்களும் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் சின்ஸ் பிறந்தநாள் அன்னைக்கு இது வர்றதுனால எப்படி பார்க்க போறோம் என்ன அப்படின்னு எங்களுக்கு அப்படி 2ஆம் தேதி தான் வரும். ஒரு கமிட்மெண்ட்டுக்காக சொல்லி வச்சிருக்கோம். அன்னைக்கு ஃப்ரீயா இருந்தா அன்னைக்கே நைட்டே கூட வரும் அது. ஸோ எனிவே உங்கள் கருத்துக்களை பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறொரு எபிசோட்ல வரதுக்கு முன்னாடி எப்பவும் கொடுக்குற மாதிரி நீங்க உங்களுடைய சப்போர்ட் இந்த நிகழ்ச்சிக்கும் கொடுங்க. லெட் அஸ் see. லவ் சிம்பல்ஸ் கமெண்ட்ல வந்து லவ் எப்படி சிம்பல்ஸ் காட்டுங்க? இப்ப லவ் இப்படி பரப்புறது இப்படியாவது கூட காட்டி தொலைங்களே. இப்படியாவது காட்டி. ஸோ லவ் சிம்பல்ஸ் இதெல்லாம் வந்து நீங்க ரெகுலரா நீங்க போட்டுட்டே இருக்கலாம். எஸ். ஸோ எனிவே மீண்டும் வேறொரு எபிசோட்ல உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது ஒரு நன்றி கூறிய விருது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.